துரை கந்தசாமி அவர் வந்து பெண்களே பார்க்கறது இல்லை கண்ணு. அவரையும் வாழ்நாளையில மறக்கவே முடியாது கண்ணு. அவரை போய் நான் பார்க்க போயிருந்தேன். நான் போனேன், அவர் நிமிந்தே பார்க்கல. அப்போ அங்கே அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கிறவர் சொல்கிறாரு, கடைநல்லூர்லேருந்து ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க உங்களை பார்க்க. இங்கே பார்க்குறேங்கன்னு அங்கே பார்க்குறேங்கன்னு எப்படி கண்ணு இந்த அருள் அனுபவ நிலைகளை அவர்கிட்ட பேசுறது. எனக்கு இதுக்கு மத்தியில் கண்ணு உலகத்திலேயே வந்து ரொம்ப கம்பீரமாகவும் சொல்லுவேங்க, ராஜ கம்பீரமாக சொல்லுவேன். ஐயன் எனக்கு அருளியவார் ஆர்வருவார் அச்சோவே, மணிவாசகர் தோல் நோக்கம் ஆடின மாதிரி நான் ஆடுவேங்க. நான் வந்து ஒரு தெளிவுக்காண்டி தான் நான் அவர்கிட்ட போனேன். அப்போ சொன்னேன், ஐயா எனக்கு இது மாதிரி ஒரு இது கிடைக்கிது, நீங்கள் ஏன் அங்கே உட்காந்துருக்கீங்க? நான் இது வந்து சத்தம் போட்டு பேசுகிற உபகாரம் இல்லை. அந்தரங்கத்தின் அந்தரங்கம் நுகர முடியாத ஒரு சூக்கும விஷயம் பற்றி பேச வந்திருக்கிறேன். நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு நாங்கள் எனக்கு வழிகாட்டுவீங்கன்னு நினச்சி வந்திருக்கிறேன். நீங்கள் அங்கே இருந்துட்டு நான் அங்கேருந்து எப்படி பேசுவேன்? நான் பெண்கள் முன்னிலையிலேருந்து பேசுவதில்லை. யார் சொன்னால் நீங்கள் ஆம்பளை ஆளுன்னு? மீராபாய் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாருமே பெண் தான் சொல்லியிருக்கிறாங்க. வைணவன் சொல்லுது எல்லாரும் பெண் தான் சொல்லுது. அப்புறம் அருளாள பெருமக்கள் எல்லாரும் தங்களை பெண்ணாக பாவிச்சுக்கிட்டு இறைவனை ஆணா பாவிச்சுக்கிட்டு தான் காதல் மொழி பேசியிருக்கிறாங்க. அப்பர் பேசியிருக்கிறார்ல, முன்னம் அவனுடைய ஆரூர் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும், அன்னம் கேட்டால் பின்னை அவனுடைய வடிவம் கேட்டால் பேர்த்தும் அவனுக்கு பிச்சியான, தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் அயர்த்தால் அகலிடத்தால் ஆச்சாரத்தை, தன்னை மறந்து தன் நாமம் கட்டு அவனுடைய அடிக்கே ஆளாயிட்டான்னு ஒரு காதலி எப்படி வந்து அகலிடத்தால் ஆச்சாரத்தை. உங்க அப்பா பத்தி என்ன பேசுவாங்க, உங்க எதெல்லாம் மறந்துட்டா, அப்படித்தானே விரும்பி இருக்கிறாங்க எல்லாரும். நீங்க என்னமோ பெரிய இது மாதிரி, உங்களுக்கு உங்க பேர்ல நம்பிக்கை இல்லை, வள்ளல் பெருமான பேர்ல உங்களை நம்புறீங்களா? ஆண்டவனை நம்புறீங்களா? வள்ளல் பெருமானை நம்புறீங்களா?